ஒரு அதிர்ச்சிகர செய்தியை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிவகங்கையில் பெண் காவலர் ஒருவர் 3 நபர்களால் கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். இந்நிலையில் 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை தகவலும் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். சுந்தர், வணக்கம். இந்த சம்பவம் எங்கு எப்போது நடைபெற்றது? தற்பொழுது இந்த கைது செய்யப்பட்ட 3 பேர் யார்? அவங்களுடைய பின்னணி என்ன? விசாரணை எந்த அளவில் இருக்கு? விரிவா பதிவு பண்ணுங்க. சிவகங்கை அருகே பாத்தீங்கன்னா பெண் காவலர் நள்ளிரவுல பாலியல் துன்புறுத்துக்கு ஆளானதாக அளிக்கப்பட்ட புகாரை சிவகங்கை மாவட்டத்துல பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு. இந்த பிரச்சனையோட தகவலோட முன்னிலை பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்ததாக நேற்று சிவகங்கை அருகே நைட்டு இரவு 10 மணிக்கு நடந்து வருது. இது குறித்து அவசர உதவி 100க்கு எண் தகவல் தெரிவிக்கத்தை தொடர்ந்து போலீசார் சம்பவத்து இடத்திற்கு சென்று பெண் காவலரை மீட்டு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்காக அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் தொடர்பாக பெண் போலீசார் புகாரின் அடிப்படையில போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. சம்பவத்துக்கு தொடர்புடைய சந்தேகிக்கப்படும் ஒரு 3 நபரை மட்டும் பிடித்து விசாரணை செய்து வருவதாக தெரிவிக்கிறாங்க. சம்பவத்தோட உண்மை நிலை என்ன, பின்னணி மற்றும் பெண் காவலர் குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்தும் சிவகங்கை அனைத்து மாவட்ட காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை நடந்துட்டு இருக்கு. சிங்கப்பெண் படையை வைத்து முதலமைச்சர் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் தனியா இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையில இது பெண் காவலர்களுக்கே இந்த மாதிரி பாலியல் துன்புறுத்தல் நடந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நன்றி சுந்தர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.